தொடர் மழை எச்சரிக்கை அடுத்து கடலூரில் போர்க்கால அடிப்படையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக மாவட்ட ஆட்சியர் சுரேஷ்குமார் தெரிவித்துள்ளார். மழை வெள்ளத்தில் சிக்கி தவித்து 72,000 பேர் பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் கடலூர் மாவட்டத்தின் தற்போது நிலவரம் குறித்த தகவலை தருகிறார் செய்தியாளர் தேவநாதன். அதாவது நேற்று காலம்பரம் விட்டு விட்டு பெய்த அந்த மழை நேற்று நள்ளிரவு வரை அதாவது ஒரு மிக கனத்த மழையாக பெய்தது. இன்று காலை தற்போது மழை ஓய்ந்திருந்தாலும் இன்றும் நாளையும் இந்த கனமழை தொடரும் என்ற வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கையை விடுத்துள்ளதை தொடர்ந்து கடலூர் மாவட்ட நிர்வாகம் ஒரு விரிவான முன்னேற்பாடுகளை செய்துள்ளது. ஏனென்றால் கடந்த வாரத்தில் பெய்த மழையில் இங்கே கடலூர் மாவட்டத்தில் ஒரு பெரும் பாதிப்பு ஏற்பட்டது ஞாபகம் இருக்கலாம். இந்த பாதிப்பிலிருந்து இன்னும் மக்கள் வீழவில்லை என்றே கூற வேண்டும். ஏனென்றால் இன்னும் 20க்கும் மேற்பட்ட கிராமங்களில் மின்சாரம் தொடர்ந்து துண்டிக்கப்பட்ட நிலையில் இருக்குது. பல கரைகளில் உடைப்பை சரி செய்யும் பணி தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. இந்த நிலையில் தற்போது பெய்து வரும் இந்த மழை மற்றும் கனமழை எச்சரிக்கை காரணமாக இந்த பகுதியில், அதாவது மிகவும் தாழ்வான பகுதி என்று கண்டறியப்பட்ட பகுதியிலிருந்து மக்கள் 72,000 பேர் பாதுகாப்பான முகாம்களில் தங்க வைக்கப்பட்டிருக்காங்க. இவங்களுக்கான முகாம்கள் பல்வேறு இடங்கள் அமைக்கப்பட்டிருக்கு. இவங்களுக்காக 27 இடங்களில் சமையற்கூடங்கள் அமைக்கப்பட்டிருக்கு. இந்த சமையற்கூடங்கள் மூலம் சமைக்கப்பட்ட உணவுகள் இவங்களுக்கு நேற்று முதல் வழங்கப்பட்டிருக்கு. இன்றும் இந்த பணிகள் தொடரும் அப்படின்னு சொல்லிட்டு மாவட்ட ஆட்சியர் தெரிவிச்சிருக்காரு. மேலும் 3 பேரிடர் மீட்பு படையினர் கடலூர், நெய்வேலி மற்றும் சிதம்பரம் பகுதிகளில் தயார் நிலையில் இருக்காங்க. 5 படகுகள் மிகவும் தாழ்வான பகுதிகளில் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு. அதே போல் சில கிராமங்களில் பேருந்துகள் தயார் நிலையில் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு. அங்கிருந்து மக்கள் எந்த நேரத்திலையும் வெளியேற்று கொண்டு வரதுக்கான வசதிகள் எல்லாமே செஞ்சுருக்கிறாங்க. அதே போல் மாவட்ட நிர்வாகம் இன்று பள்ளி கல்லூரிக்கு விடுமுறை விட்டுருக்காங்க. அதே போல் அனைத்து அரசு அதிகாரிகளும் 24 மணி நேரம் கண்காணிப்பு பணியில் இருக்கணும். அதே போல் வீராணம் ஏரி, பெருமாள் ஏரி, வாலாஜா ஏரி உள்ளிட்ட அனைத்து ஏரிகளின் நீர்மட்டங்களையும் பொதுப்பணித்துறையினர் 24 மணி நேரம் கண்காணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மாவட்ட நிர்வாகம் ஒரு உத்தரவு நேற்று பிறப்பிச்சிருக்காங்க. அதாவது கடலூர் மாவட்டத்தில் நேற்று இரவு மாவட்ட நிர்வாகம் அதிகாரப்பூர்வமாக 39 பேர் உயிரிழந்திருக்கதாக அறிவிச்சிருக்காங்க. அதே போல் பார்த்திங்கன்னா இந்த மாவட்டத்தில் 5 அமைச்சர்களும் உள்ளூர் அமைச்சரான சம்பத் உள்ளிட்ட 6 அமைச்சர்கள் இந்த நிவாரண பணிகள் பார்வையிட்டு முடுக்கி விட்டுட்டு இருக்காங்க. இந்த பணிகள் இன்றும் தொடரும். அவங்க எல்லாருமே கடலூர் மாவட்டத்துக்குள்ளேயே தங்கியிருக்கிறாங்க. அவங்க ஆளுக்கு ஒரு பகுதியாக சென்று இங்கே நடைபெற்று வரும் நிவாரண பணிகள் முழு வீச்சில் முடுக்கி விட்டுருக்காங்க. இந்த நிலையில் கடந்த 2 நாட்களாக மழை பெய்யறதால, அதாவது அடுத்து வர மழையை எதிர்கொள்ளும் திட்டத்தையும் இவங்க அங்கே இருக்க அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டு அதாவது எந்த ஒரு மக்களுக்கும் பாதிப்பு ஏற்படக்கூடாது அப்படின்ற கோணத்தில் அவங்களுடைய பணிகள் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு.